விளையாட்டுக்கு பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய எல்லாம் அந்த உரிமை அதே தந்துட்டீங்க புதிய மாற்றம் என்ன இடம் இந்த இடத்துக்கு பேர் சிவன் கோயில் அடியில் இந்த சமசமயத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? சிவன் விளையாட்டுக்கலாம். அப்ரூவ் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் இல்லை இந்த வருஷத்துக்குள்ள செலவழிச்சிடுவோம். ஏரியாவுக்குள்ள வந்து சும்மா நார்மலாக பார்த்தா ஒரு 200 படிகள் இருக்கு. அவரை போட்டு 200 படிகள் சின்ன ஒரு வாசிய சாலை மாதிரி ஒரு சைட்லையும் மற்ற ஒரு சைட்டில் கரம் போட்டு விளையாடக்கூடிய மாதிரி இந்த கிளாஸ் கூடிய மாதிரி 2 மாடி பில்டிங் கொண்டு அடிப்ப மாதிரி என்ன அந்த 10 மில்லியன் 4 மில்லியன் தான் மேக்ஸிமம் தரக்கூடிய இருக்கும் நம்ம எல்லா இடம் கூட தானே வேணும். அப்போ அதில் அடி ஒரு பேஸ் விளையாட்டுக்கு பாதிக்கிறதுக்கு எல்லாம் அந்த உரிமை அதே தந்துட்டீங்க புதிய மாற்றம் இதுவும் போட்டு மேல வந்து கரம் போட்டாவே அந்த அதுதான் சார். இப்போ என்னென்னா முதலாக நாங்கள் இதை கட்டிடத்தை எடுப்போம். இதை போட்டு எழுதி போட்டு அடுத்த இதை தீர்மானிப்போம். என்னென்னு கேட்டால் தான் எங்களுக்கு ஒரு இதை நீங்கள் இதாண்டிங்க நீங்கள்லாம் அடிக்கல் நாட்டுறதும் இதற்காக நீங்கள்லாம் மட்டும் கிடையாது. எனக்கு அது தேவையில்லை தான். அது எனக்கு அந்த டிஎஸ் அதிகம் போட்டு 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணி நான் தானே ஐயா வரும் நான் தானே காசு கொடுத்துறான்ட்டு இல்லை நீங்கள் வர மாட்டேன் எடுத்ததுக்கு நாங்கள் திறக்கிற வந்து நான் நீங்கள் செத்துறவங்க யாரையும் கொண்டு வேறு யாரை கட்சிக்காரங்களுக்கு அது எனக்கு முக்கியம் இல்லை. இது நாங்கள் போடுவோம். இது போட்டு நாங்கள் என்னென்னா வேறு இது ரெண்டில் இப்படி ஒரு இதை உண்டு அந்த இதிலே பார்த்துனாங்க போட இதில் பார்த்தா அப்போ அதில் போட்டுருவீங்க இப்படி ஒரு முடிஞ்ச வரைக்கும் இதில் நின்று வேலை செய்கிற அந்த 4 பூஜையில் நாங்களே இந்த செய்தோம்னு சொன்னால் காசு மிக்க பிடிச்சி முழுக்க மாநாடு வேளாண் ஏரியாவுக்குள்ள வந்து சும்மா நார்மலாக பார்த்தா ஒரு 200 படிகள் இருக்கு. அவரை போட்டு 200 படிகள் கூலி வராங்க. இப்போ கூடுதலாக எங்களோட ஆட்டோ வந்து 40 ஆட்டோ ஏரியாவுக்கு எங்களுக்கு ஒரு இதுன்னு சொன்னால் அவ்வளோ வரும் அப்படின்னு எங்களுக்கு வருவாங்க. அதனால் பேட்டியோட சேர்த்து அடிக்கணும். அப்புறம் பொண்ணுங்க நல்ல சின்ன ஒரு வாசிய சாலை மாதிரி ஒரு சைட்லையும் மற்ற ஒரு சைட்டில் கரம் போட்டு விளையாடக்கூடிய மாதிரி இந்த கிளாஸ் கூடிய மாதிரி 2 மாடி பில்டிங் கொண்டு அடிப்ப மாதிரி என்ன அந்த 10 மில்லியன் 4 மில்லியன் தான் மேக்ஸிமம் தரக்கூடிய இருக்கும் நம்ம எல்லா இடம் கூட தானே வேணும். அப்போ அதில் அடி ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் போடுவோம் மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிஓபி ப்ரிப்பேர் பண்ணி தர மாதிரி ஒரு 2 மாடிக்கு கூறிட்டு டவுன் ஃப்ளோருக்கு மட்டும் ஒரு 40 லட்சத்துக்குள்ள சத்தியமே மாதிரி 50 லட்சம் போனால் பரவாயில்ல 40 நான் தரோம் மிச்சம் ஒரு 10 லட்சம் இப்போ ஒரு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு கமிட்டியோட ஃபோன் பண்ணி அதுக்குள்ளால எங்களுக்கு ஒரு தாரீங்களே ஏஜென்ட் என்னன்னா 21 நான் நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் என்பிடிக்கு அனுப்புறது. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பல்லு தாரீங்களே ஒரு ஆள்கிட்ட கண்டாக்ட் எடுத்து போட்டு கொஞ்சம் லாங் டேர்மாக சிந்திச்சு கொஞ்சம் கார் பார்க்கிங் அடிக்கக்கூடிய மாதிரி அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா என்னென்னா நாளைக்கு ரோட்டுகள் பெருப்பிட்டு கொண்டு போய்ட்டு திருப்பி முழுக்க இடிக்க வேண்டி வரும். இப்போ 4 பைசிக்கிள் படக்கூடிய மாதிரி வாஷ் ரூம் இருக்கக்கூடிய மாதிரி கீழே மேலே பாத்ரூம் இருக்கக்கூடிய மாதிரி பின்னுக்கு 2 பாத்ரூம் அந்த மாதிரி இந்த வெளியால் பாத்ரூம் கட்டாங்கன்னா அட்டாச் பாத்ரூம் மாதிரி தூர நோக்கா கொஞ்சம் சிந்திச்சு ஒரு பிஓகே வந்து டோட்டல் காஸ்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கீழே போகிறது நான் 40 எடுக்கிறேன். ஒரு 25 தலைமுறை வழக்குதில் அதான் சிறுதுளி தான் பெருவெள்ளம். அதை மாதிரி நாங்கள் இப்போ கொஞ்சம் முதலாக இதை கட்டி எழுப்புவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் எப்படியும் எங்களோட புலம்பெயர் மக்கள் ஆரோக்கியம் நாங்கள் ஒரு சின்ன உதவியை கேட்டு எங்களோட சின்னங்கிட்ட 10,000 20,000 கொண்டு சேர்த்து அப்படி ஒரு இதை செய்வோம். அப்போ அந்த இன்ஜினியர் ஒரு பிஓகே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதை கொடுத்த உடனே அனுப்பணும் 21 ரூபா கொடுத்தோம். இந்த ஃபைனான்ஸ் ஏதுமே சார் சர்வே பிளான் இருக்கு. அது அவன் இதில் இருக்குதான்
இந்த துண்டுக்கு மட்டும் சேவை அளந்த அப்புறம் அந்த உறுதி நம்பர் போடணும் சோழவரி நம்பர் எல்லாம் போடுவோம் ஜூசிக்கு கட்டாயம். அப்போ இருக்கு சோழவரி ஒன்றும் பிரிக்கல. அதில் காய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி அதில் தான் உங்களுக்கு இந்த காசு இல்லாம போகும். அது சேவை பிளான் இல்லாட்டி அவர்கிட்ட பிஓகி வராட்டி அப்ரூவல் வராது. என்ன இடம் இந்த இடத்துக்கு பேர்? சிவன் கோயில் அடியில் இந்த சனசமயத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? சிவன் விளையாட்டுக்கலாம். அப்ரூவ் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் இல்லை இந்த வருஷத்துக்குள்ள செலவழிச்சிருவோம். இல்லாட்டி காசு போயிடும். சரிதானே? இல்லாட்டி இந்த வருஷத்துல நாங்கள் இதை எடுக்கிறோம். முதல்ல இதை எழுதி போட்டு இப்படி ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் போய் கதைச்சு இதுக்கான புள்ளி ஒரு இதங்களுக்கு ஒரு பண்ண வந்திருக்கு. இதை ஏதாவது ஒரு இது செய்யுது. டிஎஸ் என்னோட கதைச்சவன் நீங்கள் டிஎஸ்ட்டு சொல்லுங்க. நான் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் அதனால நான் சார் இப்படி வந்து பார்த்தேன். சாரோட எழுதி போட்டு இதுக்கான எங்களுக்கு ஒரு இதோட வேறு தானே இப்போ நாங்கள் சும்மா எல்லாரும் குடும்பம் இருக்கு இந்த ஏரியாவோட இதுக்கு மேக்ஸிமம் சும்மா நோமலாக பார்த்தாலே 150 குடும்பம் சும்மா இருக்குது. 450 பயனாளிகள் கூட 450 பயனாளிகள் இதில் பயன்படுத்தணும். இதுக்காக எல்லா கோயிலும் இருக்கு. அம்மன், சிவன், பிள்ளையார், பைரவர் எல்லாம் சுத்த வரை இருக்கு. இப்போ சகல வசதியும் ஜோசியோட காய்ச்சி இருக்கு. என்ன செய்கிறேன் சரி. நான் இப்போ அடுத்த என்ன நான் செய்யணும்னா நான் டிஎஸோட காய்ச்சிட்டு அவருக்கு அதை ஃபோர்ட் பண்ணுறேன். நான் ஃபோர்ட் பண்ணுவேன். அது எங்களை ஒரு 1 மந்தில் அப்ரூவல் வந்து அந்த 1 மந்த் 1.5 மாதத்துக்குள்ள நீங்கள் சேவை பிளான் ஏதாவது பிளான் பண்ணி காய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா வேலையை தொடங்கிடலாம். அந்த விஷயங்கள்ல காசுண்ட எந்த பேரில் காசு சொன்னாலும் பெறாது. காசு வாரது வந்து இவர் அரசாங்க அதிபர் அதில் 40 லட்சம் 40 லட்சம் டிஎஸ் காசை வச்சு கொண்டு இருப்பேன். இதெல்லாம் ஓகேனா தான் அவர் கட்டுறேன். இல்லாட்டி அந்த ஒரு வருஷத்துக்கு இல்லை ரிட்டர்னாக போயிடும். சரி சந்தோஷம். எனக்கு சந்தோஷம்.